நேற்று வெள்ளை அறிக்கை வந்தது, அது கொள்ளை அறிக்கையாக மாறிவிட்டது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. காரணம் என்ன என்று கேட்டால், இந்த விஷயத்தை தான் 3 கோணங்களாக நான் பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்பொழுது 13 லட்சம் கோடி கொடுத்தேன் என்று சொன்னார். அதற்கு கணக்கு கேட்டார். மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏப்ரல் 2026 2-3 மாதங்களுக்கு முன்னதாக சரவாரியாக ட்வீட் போட்டாங்க எக்ஸ் தளத்தில். ஸ்டாலின் அதற்கு பதில் சொன்னார், மத்திய அரசாங்கம் எங்களை ஏமாற்றுகிறது என்று. அதற்கு நிர்மலா சீதாராமன் சாட்டை அடி கொடுத்தார். 3வது விஷயம், விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும் பொழுது 2026 வரையில் திமுக செய்த கொள்ளை அடித்ததை 30% கமிஷன் வாங்கினார் ஸ்டாலின் என்று சொன்னதை நான் நிரூபித்து காண்பிப்பேன் என்று தேர்தல் அறிக்கையை சொன்னார், தேர்தலில் சொன்னார். பதவியேற்கும் அன்று கூட அதை சொன்னார், திருப்பி ரிமைண்ட் பண்ணார், நினைவூட்டினார். அப்போ எல்லாரும் நினைச்சாங்க இதுல ஒண்ணுமே இருக்காது, வெத்து அறிக்கை எல்லாம் சொல்லிட்டு. ஆனா நேற்று அந்த அறிக்கையை பார்த்த பிறகு குறைந்தது 60,000 கோடி ரூபாய் எங்கிருந்து போனது மாயமா மறைந்து விட்டது.